கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாம் செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா டீசல் புல்லட்டோட மைலேஜ் தான் செக் பண்ண போகிறோம். நம்ம மைலேஜ் செக் பண்ணுறது கண்டெய்னர் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். இதில் வந்து இப்போதைக்கு 100 ml டீசல் பிடிச்சிட்டு 100 ml எவ்வளோ தூரம் போகுது, எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுன்னா நம்ம வேல்யூ பண்ண போகிறோம். 100 ml ஆர் 200 ml பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 200 ml டீசல் பிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக 200 ml தான் பிடிச்சிருக்கேன். தொங்க விட்டுருக்கதால சாஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் காமிக்கிறேன் இருங்க. இங்கே பாருங்கள் 200 ml மேலே கொஞ்சம் லைட்டாக இருக்குது, 2 கோடு இருக்குது, ஏன்னா சாஞ்சிட்ருக்கு. சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த டியூப் பிடிச்சிட்ருக்கேன், அதனால தான் இப்போ என்னால் சரி வீடியோ எடுக்க முடியல. இப்போ இந்த டியூப்லேருந்து கை எடுத்துகிட்டா இப்போ டீசல் ஊற்றிடுச்சு. அதில் இந்த 2 கோடு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதில் கொஞ்சம் சேர்ந்துக்கும். அதுக்கோசம் தான் எக்ஸ்ட்ரா 2 கோடு ஊற்றிருக்கேன். சரிங்களா? இப்போது இது நம்ம இந்த டியூப்பில் ஜாயின் பண்ணிடலாம். நான் சிங்கிள் பர்சனாக தான் வீடியோ எடுக்கிறேன், வந்து விசிபிளாக இருக்காது, கட்டாயம் வரும். நீங்கள் வந்து ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 52,648 கிலோமீட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரைடை. இதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் போய் நிற்குதோ அதான் நம்ம மைலேஜ் செக்கிங் வீடியோ. 200 ml டீசல் நம்ம ஊற்றியாச்சு. சரிங்களா? வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டீசல் ஆன் பண்ணி விட்டேன். அந்த வால் டியூப் வந்து ஆஃபில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக தான் மேனுவலு ஆன் டியூபு. ஓகேவா? ஓகே வாங்க. 562,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க எவ்வளோ முடியுது அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவோட மிடில் ஸ்டேஜில் இருக்கும். முன்ன பார்க்கும்போது எவ்வளோ கிலோமீட்டர் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டீசல் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்துருச்சு. இன்னொரு இந்த காலுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஓகேங்களா? நாங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்க்கலாம், எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு. ஸோ பாருங்கள், டீசல் வந்து காலையாக போகுது. 52,661 ஓடி இருக்குது. சரிங்களா? லைட்டாக ஒரு 5 ml அப்படிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் அச்சீவ் பண்ணதா. 52,662 பார்க்கும். லைட்டாக இருக்குது, தெரிஞ்சு போய்டும் நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா பெரிய லைட்டாக டீசல் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. அது பார்த்தீங்களா இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா 52,662 ஓடி இருக்குது. இன்னும் அந்த இருக்கிற டாப் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5 எப்படி சொல்கிறது, ஒரு 500 மீட்டர் கிட்டே போகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? வீடியோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பாருங்கள். 200 ml டீசலுக்கு அதை வச்சு நீங்கள் சரியாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. இருங்க, இப்போ அதை நான் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, இதை வந்து நம்ம இப்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஐ திங்க் இட்ஸ் விசிபிள் ஃபார் யூ ஆல். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக டேங்க் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. 52,662 ஓடி இருக்குது. நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கால்குலேட் பண்ணிங்க, மேனிப்புலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அப்புறம் பார்த்துருக்கோம் நம்ம 52,000 எவ்வளோ தூரம், 52,000 அது சம்திங் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். இப்போ வந்து எவ்வளோ ஓடி இருந்துச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கிளிப்ஸ் எல்லாமே. ஓகே, ஆக்சுவலாக இதுதான் என்னோடய புல்லட் வந்து கொடுக்குற மைலேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த கம்பெனி டீசல் புல்லட் ஒன்று இருக்குது, என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட்னு ஒன்று இருக்குது. திஸ் இஸ் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். என்னோடய புல்லட் வந்து என்டாஸ்மெண்ட்டு. கம்பெனி புல்லட் வந்து என்டாஸ்மெண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக மைலேஜ் தரும். ஓகேங்களா? வர வழியில் நம்ம நூறுலாம் சுற்றிக்கிச்சு நான் தெரியல. கம்பெனி டீசல் புல்லட் பொறுத்த வரைக்குமே என்டாஸ்மெண்ட் புல்லட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் மைலேஜ் தரும். ஓகே, இதான் வந்து என்னோடய புல்லட். வந்து எல்லா புல்லட்டும் எவ்வளோ தான் மைலேஜ் வருமா அப்படின்லாம் கிடையாது. கம்பெனி டீசல் புல்லட் யூஸ் டு கிவ் 70, 75, 80 கூட தரும். ஓகேவா? இது வந்து இப்போ ப்ராப்பரான இன்ஜின் ஒர்க் பார்த்துருந்தோன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக மைலேஜ் தரும். ஒரு 10+ மைலேஜ் கூட எக்ஸ்ட்ரா சேரலாம். ஓகேங்களா? வீடியோட லாஸ்ட் கிளிப்பு என்னன்னா, என்னோடய புல்லட் வந்து 61 தான் தருது மைலேஜ். ஓகேங்களா? அது ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 52,448 ப்ளஸ் அந்த 9 வந்துச்சு கடைசியில். அந்த மீட்ரு வந்து அது வந்து கணக்கு பண்ண வேண்டாம், அந்த 1 கிலோமீட்டர் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 61 தான் தருது மைலேஜ் என்னோடய டீசல் புல்லட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா. அதுவும் வந்து 40-45 தான் ஸ்பீடு போனேன். அதுவும் நான் வந்து இந்த 50க்கு மேலே போயிட்டுன்னா கண்டிப்பாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது இதான் நீங்கள் மற்றவங்க சொல்லுவாங்க 80 தரும், 90 தரும், 100லாம் தரும் அப்படின்னு. ஆக்சுவலாக அது 100லாம் தர்றது வந்து அந்த 80, 70லாம் தர்றது வந்து ப்ராப்பரான இன்ஜின் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவ்வளோ தரும். அதர்வைஸ் இட் ஒன்ட் கிவ் தட் மச் ஆஃப் மைலேஜ். ஓகேங்களா? இதுதான் என்னோட டீசல் புல்லட் ஆவரேஜாக கொடுக்குற மைலேஜ். உங்கள் டீசல் புல்லட் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும் கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. நம்மளோட புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். I can try to upload videos regularly about diesel bullet. So stay tuned. Thank you for watching this video. Thank you very much.